திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 44வது பாடல், திருநாட்டுச் சிறப்பினுடைய 14வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. மறைமுதல் கலைகள் எல்லாம் மணிமிடற்றவனே எங்கும் நிறைவரம் என்றும், பூதி சாதன நெறி வீடு என்றும் அறைகுவது அறிந்தும், தேரார் அறிவெனக் கலங்கி அந்த முறையின் வீடுணர்ந்தோர் போல தெளிந்தது மூரி வெள்ளம். மறைமுதல் கலைகளெல்லாம், வேதம் முதலாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் மணிமிடற்றவனே எங்கும் நிறைவரம். அங்கே நீலகண்டத்தை உடைய சிவபெருமானே இந்த உலகிற்கு பரம்பொருள் என்றும், பூதி சாதன நெறி வீடு என்றும், அங்கே திருநீறு பூசி சைவ நன்னெறியிலே நிற்பதே வீடு பேரை தரும் என்றும், அறைகுவது அறிந்தும், இவ்வாறு சொல்லப்படுவதை தெரிந்தும், தேரார் அறிவெனக் கலங்கி, அதை உண்மையென்று உணரமாட்டாத தன்மை உடையவர்களுடைய அறிவு போல கலங்கி நின்று இருக்கின்றது அவ்வெள்ளம். அடுத்து, அந்த முறையின் வீடுணர்ந்தோர் போல தெளிந்தது மூரி வெள்ளம். பின்னர் அந்நன்னெறியிலே நின்று வீடு பெற்றை அடைந்தவர் போல தெளிவான அறிவுடையதாக விளங்கியது இந்த பொருணையாற்றினுடைய வெள்ளம். வெள்ளம் கலங்கி நிற்பது சைவ சமயத்தை தெளியாதோரோடு இயல்பும், தெளிந்த வெள்ளமாக தெளிந்த நீராக இருப்பது சைவ சமயத்தை உணர்ந்தோரது நிலை போலவும் இங்கே நமக்கு காட்டுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.